எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு CSV ஃபைலை PostgreSQLக்குள்ளே எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம PostgreSQLல எப்படி டிபியை ஒரு CSV ஃபைலை எப்படி டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு CSV டு டிபி டேபிளாக அப்படின்னு. ஓகேவா? ஃபஸ்ட்டு query பண்ணிப்போம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற டேட்டாபேஸில் தான் query பண்ண போகிறேன். query tool போடுறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம query எழுத போகிறோம். சரிங்களா? create table CSV. அப்போ CSV டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அது தேவையான ஹெட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தேவையான ஹெட்டர்ஸ். ஓகேவா? இது வேர் கேர். ஓகே, அப்புறம் ப்ரைமரி கீயை செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கேட்டகரி வேர் கேராக வச்சிடுறேன். சப் கேட்டகரியுமே வேர் கேராக வச்சிடுறேன். எல்லாமே ஃபார் லேர்னிங் பர்பஸ்னால எதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஓகே, அதையும் வேர் கேராக வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நேமையுமே வேர் கேராக வச்சுட்டேன். ஓகேவா? இப்போது இதை ரன் பண்ணுறேன். இப்போ டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வியூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போது இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் தெரிஞ்சிடும் டேபிள் இருக்கா. இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி, கேட்டகரி, சப் கேட்டகரி, ப்ராடக்ட் நேம் அப்படின்னு 4 காலம் வச்சு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் ப்ரைமரி கீ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி. ஓகே, இப்போது எப்படி டேரெக்டாக இந்த டேபிள்குள்ளே இம்போர்ட் பண்ணுற டேட்டா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இம்போர்ட் டேட்டான்னு இருக்கா கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட்டில் இருக்கும், இம்போர்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் நேம், ஆல்ரெடி நான் ஃபைல் நேம் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஓகே, ப்ராடக்ட்.csvன்னு இருக்கா, அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் இது எடுத்துக்காது. ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம் எடுக்குதான்னு. செலக்ட் கொடுக்குறேன், CSV தான் கொடுத்துட்றேன், ஹெடர் கொடுத்துட்றேன். ஓகே, டீலிமிட்டர் கமா. ஓகே கொடுத்துட்றேன். இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, வெல்லன் கூட இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அதை ரன் பண்ணலாம். ரன் ஆகிடுச்சா? இப்போ கிட்டத்தட்ட 862 ரெக்கார்ட்ஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, வித்தவுட் எனி இஷ்யூ இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது சேம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் query மூலிமா இம்போர்ட் பண்ணோம்னா காப்பி. ஓகேங்களா? CSV ஃப்ரம் லொக்கேஷன் கொடுக்கணும்ல. நேற்று நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கொடுத்து எடுத்துருப்போம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி லொக்கேஷன் கொடுத்து எடுக்கலாம்னு சொன்னேன்ல. இப்போது அது எங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா Postgre 14 டேட்டா காப்பிக்குள்ளே வச்சுருக்கோம். ஓகே, இப்போது அந்த ஃபைல் நேம் ப்ராடக்ட்.csv. அப்போது அந்த ஃபைல் பாத், அந்த ஃபைல் நேம் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு Postgreக்குள்ளே போயிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு CSV ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணேன்னு வைங்களேன், எரர் தான் வரும். பட் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். எரர் வருது. ஏன்? CSV ஹெட்டர்ன்னு இருக்கா, தப்பாக கொடுத்துருக்காங்க. ஹெட்டர். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணாலுமே எரர் தான் வரும். ஏன்? டூப்ளிகேட் கீ வேல்யூ வயலேட்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா இந்த டேபிளில் நம்ம ப்ராடக்ட் ஐடின்னு அது ப்ரைமரி கீயாக செட் பண்ணிடுவோம். ஸோ அது யூனிக் கீ, அது திருப்பி டூப்ளிகேட் பண்ண முடியாது. பட் ஆனால் சேம் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் இம்போர்ட் பண்ணிட்டோம், மேனுவலாக இம்போர்ட் கொடுத்துருக்கோம். இது query மூலிமா இம்போர்ட் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதனால் இஷ்யூ வருது. இப்போது திருப்பி இந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இதை ட்ராப் பண்ணிடலாம். டேபிள் டெலிட் பண்ணிடலாமா? டெலிட் ஃப்ரம் CSV அப்படின்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ டேபிளில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடும் வித்தவுட் எனி இஷ்யூ. இப்போ ரன் பண்ணிட்டேன், இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஏன் அது 2 தடவை ஒரே ஃபைல் தான். ஒன்று வந்து நம்ம வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் மூலிமா இம்போர்ட் பண்ணோம், அதனால ஃபஸ்ட் இம்போர்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு query மூலிமா இம்போர்ட் பண்ணதுனால டூப்ளிகேஷன் வந்ததுனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. கரெக்டாக ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைல்ஸ் CSV ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் பேஸில். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் SQL அண்ட் SQL அனாலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.